ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட்சடி குமார். இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராக்குள்ளே வந்துட்டோம். சரி, மகாராஷ்டிராக்குள்ளே இருந்து கர்நாடகாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஜப்பூர் பக்கமாக இருக்கோம். என்னன்னு தெரியல, ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு டோல்கேட்டில் சரி 1.5 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்காக எப்படி நிற்கிது, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. முன்னாடி போய் நம்ம என்ன ப்ராப்ளம் போகும்போது பார்க்கலாம், என்ன ப்ராப்ளம், எதனால் வண்டி இப்படி 2 கிலோமீட்டருக்கு நிற்கிது. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரெலாம் நிற்கிறாங்க. அவங்க எதனால் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம போய் பக்கமாக போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்தா காய்க்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சீதா செடி எல்லா இடத்துல இருக்குது. நம்ம மேக்ஸிமம் பழம் சாப்பிட மாட்டோம் அதிகபட்சமாக யாருமே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீதா செடி கொண்டு போய் வச்சு வளர்க்குறதுக்கோசரமே செடி அந்த வண்டியில் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. முழுசு சீதா செடி மட்டுமே அதில் இருக்கிறது எல்லாமே. வண்டி மூவ் ஆகுது. இப்போ தான் என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே முன்னாடி போய் எதனால் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னு. நம்ம இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஓட்டினோம்னா, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஓட்டி நாளைக்கு மதியம் வரைக்கும் ஓட்டினோம்னா பெங்களூர் போயிடலாம். சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்குள்ளே போயிடலாம். போயிட்டு நாளைக்கு இறக்குறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். நாளைக்கு இறக்கலாம், நாளான்னைக்கு நம்மளுக்கு தான் ஃபஸ்ட் வண்டியாக இருக்குவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அர்ஜென்ட் லோடுங்கிறனால. ஏன்னா இப்போ 2-3 நாள் ஆயிடுச்சுங்களா நம்ம வண்டி. சரி 2-3 நாளுங்க 6 நாள் ஆயிடுச்சுங்களா அங்கேயே. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எங்களுக்கு தேவைப்படும். ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம போய் பார்க்கலாம். போயிட்டு நம்ம டக்குன்னு இறக்கிடுவாங்க. லோடு இறக்கிறது என்ன எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். டிராஃபிக்கு கிளியர் ஆயிடுச்சு, போயிட்டுருக்கோம். இங்கே எதனால் டிராஃபிக் ஆச்சுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பக்கமாக வந்துட்டோம். காரு 2 ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுக்கிறாங்க. அந்த வண்டிக்கு இது என் பக்கம் இது லெஃப்டில். கார் சென்டரை பொட்டில் அடிச்சிட்டாங்களா? அந்த கார்னால தாங்க இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பீஜப்பூரில் நம்ம பங்கில் இருக்கோம், டீசல் அடிக்க வந்திருக்கோம். பங்கல் நின்றுருக்கோம், டீசல் அடித்தாச்சு. நம்ம எப்பயுமே கர்நாடகாவுக்குள்ளே வந்துட்டாங்க. ஜில் கூல் அப்படிங்கிற மாதிரி தான் செம்ம கூலிங்காக இருக்கும். அங்கே பாருங்கள், மழை பொழந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி பாருங்க நிற்கிது. இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. நம்ம வண்டி இங்கே நிற்கிது. மேலே கொஞ்சம் தான் கேப்பு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. போலாமா வசந்த? தலைமையில முக்காடு போட்டு தெரியுற. நான் உள்ளே நிற்கிறேன் மச்சான், இங்கே நினைக்கிறேன். மழை இப்படி தான் அடிச்சுட்டு இருக்குது. நம்ம ஆல்மட்டி பக்கமாக போயிட்டுருக்கோம். மழை வந்து நிற்கிற மாதிரியே தெரியல. இப்போ போயிட்டே இருக்குது. ஆனால் நிறையா நண்பர்களெல்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க டிரைவருக்கு. உங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டம், இதுதான் எங்களோட உண்மையான நிலைமை. இவ்வளோ தான், இப்படி தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். லோடு இறக்குறதா இருந்தாலும் சரி, ஏற்றுறதுக்கு இருந்தாலும் சரி, இது மாதிரி ஏதோ பிரச்சனைனாலும் சரி, இப்படி தான் 6 நாள் 7 நாள் நிற்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் லாக்டவுனில் ஊர்லலாம் சேஃபாக இருந்தாங்க. நிறைய பேர் ஒரு சில பேர், அதாவது நிறைய பேர் இருந்தாங்க. நான் டிரைவர்ஸ் மட்டும் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கெங்கே நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோமோ அங்கங்கே அப்படியே தான் நாங்கள் இருந்தோம். ஒரு 10 நாள் 5 நாள் மாத கணக்காக இருந்தெல்லாம் வந்தவங்களாம் இருக்காங்க. இது மாதிரி தான். அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, எல்லா லோடு இப்போ தான் இப்படி தான் செக் பண்ணி அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படிலாம் இல்லை ப்ரோ. அதாவது அவங்களுக்கு எந்த லோடு மேலே சந்தேகம் இருக்கோ அந்த லோடு மட்டும்தான் நிறுத்தி செக் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈவே பில்லு, நம்ம ஒரு பில்லு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பில்லை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லோடு ஏற்றுறோமோ அதை என்ட்ரி பண்ணிவிடுவாங்க. நம்ம வண்டியோட நம்பர் அழுத்தினாவே அவங்களுக்கு நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலுக்கு போயிடும். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒன்று நம்ம ஜிஎஸ்டி கம்மியாக ஒரு பொருளுக்கு, அதாவது வேல்யூவேஷன் வந்து அதிகமான பொருளுக்கு கம்மியான வேல்யூவேஷன் போட்டுருந்தா மட்டும்தான் பிடிப்பாங்க. மற்ற அளவுக்கு வேறு எதுக்கும் பிடிக்க மாட்டாங்க. இல்லை மற்ற வண்டியில் விட்டுருவாங்க. எல்லா வண்டியிலும் பிடிக்க மாட்டாங்க.
இது ஒரு சில வண்டியை மட்டும் எந்த வண்டி அங்கே மேலே டவுட்டாக இருக்குதோ அந்த வண்டி மட்டும் தான் பிடிப்பாங்க. மித்த வண்டி எதுவும் பிடிக்க மாட்டாங்க. மழை வேறு, ஏன்னா பெங்களூர் வந்துட்டாவே செம்ம குளிர் தான். மழை விடுற மாதிரி தெரியல, கன்யூஸாக இருக்குது. பார்க்கலாம், எவ்வளோ நேரம் பெய்யுமே பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்ன எப்படி மழை பெஞ்சிட்டே இருக்குமா இல்லை விட்டுருமான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கூட்சடி குமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இரியூரில் இருக்கோம். விடிகால 4 ஆகுது. ஒரு 7-8 மணிக்குள்ளே போயிடலாம், 8 மணிக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நான் வந்து 160 கிலோமீட்டர் தான் இருக்கோம். போயிட்டு நான் கூட இன்றைக்கி ஈவினிங் ஆயிரும் அப்படி இப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம், பாஸ் ஆகிட்டோம். போயிட்டு லோடு இறக்கிட்டு அங்கே எப்படி லோடு இறக்குறாங்க, ரெண்டு எதுவும் பொருளுக்குது காரணங்கள் இருக்குது சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு மற்ற அளவுக்கு பர்ஃபெக்டாக லோடு இறக்குறாங்க. மறுபடி எப்படி இறக்குறாங்க, திருப்பி இன்னொரு டெலிவரி எங்கே இருக்குதுன்னு தெரில, போய் பார்க்கணும். 2 டெலிவரி இறக்கணும். ஒன்று அங்கே பெங்களூர் சிட்டிக்குள்ளே, ஒன்று அவுட்ருன்னாங்க. போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது பார்சல் குடோனுக்கு. எப்பயுமே அந்த இடத்துல வந்து நோ என்ட்ரி கிடையாது, நார்மலாக போயிட்டே இருக்கலாம். ஏன்னா காலையில் டைமுக்கு இது நோ என்ட்ரி என்னன்னு தெரில, நாங்கள் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ளேயே வந்துட்டோம். சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ என்னென்னா நிறையா நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க, அந்த வீடியோ எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டீங்க, அது பிரச்சனை வந்துடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னா, இந்த பொருளுக்கு இல்லை நம்ம ஏதோ காணாமல் போச்சோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து அவர் அங்கே வந்து பிடிச்சி வாங்கி மொபைல் வாங்கி டெலிட் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து நம்ம மறுபடியும் வந்து அவர் கேட்டார் எதுக்கு அந்த வீடியோ எடுத்து அப்படின்னு. சார் எங்களுக்கு அதாவது பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்சல் சார், அதாவது ஒருத்தரே போட்டு ஒருத்தர் எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ஜிஎஸ்டி ப்ராப்ளம் அதனால தான் பிரித்தாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஆனால் இவ்வளோ பேர் இத்தனை பார்சல் இருக்குது, அது எல்லா பார்சலையும் பிரித்து இருக்கும் போது எதுக்கு டேமேஜ் ஆகிக்குதுன்னு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு பார்ட்டியும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து நாம் என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சுன்னா இதேமாதிரி தான் ஜிஎஸ்டியில் பிரித்தாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபு காமிக்கிறதுக்கு சார் அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் அந்த வீடியோ எடுத்தோம். அவரும் ஒன்றும் பிரச்சனை சரி அப்படின்ட்டார் கடைசியில். அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ண வீடியோவை ரெக்கவர் பண்ணி போகிறனால தான் பெற்ற அளவுக்கு, அதாவது நம்மளுக்கு அதாவது ஜிஎஸ்டினா அவங்க ஒன்றும் தப்பாக அவங்க ஒன்றும் பிரிக்கிறீங்களா, அதாவது எந்தெந்த பொருளுக்கு வேல்யூவேஷன் கம்மியாக போட்டிருக்காங்களோ அந்தந்த பொருளை தான் எங்களும் பிரித்து எடுத்தாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கடமையை அவங்க செஞ்சாங்க, நம்மளோட கடமையை நம்ம செஞ்சோம். அந்த வீடியோ எடுத்து வச்சதுக்குன்னா நம்ம ஏன்னா நாளைக்கு ஏதோ பொருள் காணாத போச்சுனாவோ இல்லை மிஸ் ஆகி போச்சுனாவோ நம்மளை தான் கேட்பாங்க, அதாவது நம்மளோட படிக்காசல இருந்து தான் பிடிப்பாங்க. அதனால தான் நான் வந்து அந்த ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சுனோம். அதை ஃபஸ்ட்டு அவர் டெலிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இதனால தான் கரெக்டான ரீசன் சொன்னோன்னே சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அதை ரெக்கவர் பண்ணி போட்டேன். அந்த வீடியோ போட்டனால ஒரு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வண்டியில் ஜிஎஸ்டினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாமல் எங்களோட கஷ்டமும் அதில் தெரிஞ்சிடும். நிறைய 2 டைம் பாய ஊற்று கட்டிருக்கோம். அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் அவங்க பார்க்கும்போது. அதெல்லாம் பெற்ற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பெங்களூர் சிட்டி இந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். அந்த பிரிட்ஜ் ஒரு 3 கிலோமீட்டர் பக்கமாக வரும். இந்த பிரிட்ஜ் மேலே தான் நம்ம போவோம். இது மெட்ரோ ஸ்டேஷனு. ஆனால் பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே காட்டி அப்படியே ஐயோ சாமியா பண்ணி உள்ளே கொண்டாந்து போன புரியுது. அவர் மெட்ரோ ட்ரெயின் வருது, இங்கே வந்துட்டு இருக்காரு. அவ்வளோதான்.
அந்த பிரிட்ஜு வந்து நம்ம அவ்வளோதான் போய் இறங்கிட்டோமா, இறங்கினோன்னா ரைட் திரும்பமா ஒரு 200-300 மீட்டர்லேயே கொண்டு வந்துடும். நம்ம அங்கே தான் போய் இறக்கணும். போயிட்டுருக்கோம். நம்ம இறக்கும் போது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இறக்குறதே என்ன பண்ணுறோம், ஏதாவது டேமேஜ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.